நாம் பார்க்க போகும் பதிவு சிவன் தன் தந்தை பற்றி கூறிய கதை உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். இதோட முழு தகவலோடு நான் வந்திருக்கேன். நான் கொடுத்துருக்க ஹெட்டிங்குக்கு ஏற்ற மாதிரியான ஃபுல்லாக வந்து நான் அதோட முழு விளக்கத்தோடையும் தகவலோடையும் உங்களை வந்து நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரியே இருக்காது, அவ்வளோக்குள்ள நான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உண்மையான தகவலோடு வந்திருக்கேன். ஓகேவா? அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் சிம்பல் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சிவன் என்பவன் ஆதியும் அந்தமும் அற்றவன், அனைத்தும் திறந்த யோகிதான் சிவன். இதுவரை நாம் அறிந்த கதைகளில் சிவனின் குடும்பத்தை அறிந்திருப்போம். மனைவி பார்வதி, பிள்ளைகள் விநாயகனும் முருகனும். ஆனால் சிவனுக்கே தந்தை யார் என முனி ஒருவர் வினவிய கதையும் உண்டு. சிவனை ஆதியும் அந்தமும் அற்றவன் என கூறுவதுண்டு. சிவனை நாம் பிரபஞ்சமாக பார்க்கிறோம். காரணம், பிரபஞ்சமும் ஆதியும் அந்தமும் அற்ற வெற்றி இடமாகும். ஒரு முனிவர் ஒரு முறை சிவனை கண்டு உன் தந்தை யாரென வினவினார். அதற்கு சிவன், பிரம்மாதான் என் தந்தை என பதிலளித்தார். அப்போது அவனுடைய தந்தை, அதாவது உன்னுடைய தாத்தா யார் என மீண்டும் கேள்வி எழுப்பினார். அதற்கு விஷ்ணுதான் அவனுடைய தந்தை என பதிலளித்தார். தொடர்ந்து விஷ்ணுவின் தந்தை யார் என வினவினார் அந்த முனிவர். அதற்கு நான் தான் என பதிலளித்தார் சிவன். கணிதத்தில் வட்டத்திற்கு அளிக்கப்படும் விளக்கம்தான் சிவனின் பிறப்பும். வட்டத்திற்குள் தான் ஆரம்பம், முடிவு என்பது கிடையாது. தொடக்கமும் முடிவும் அற்றது. இதைதான் நாம் ஆதியும் அந்தமும் என கூறுகிறோம். அப்போ சிவனோட பதில் இதுதான். சிவனுக்கு வந்து தந்தை அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாது. சிவனுடைய தந்தைனா பிரம்மா, பிரம்மாவோட தந்தைனா விஷ்ணு, விஷ்ணுவோட தந்தைனா சிவன். இது வந்து ஒரு வட்ட வடிவான ஒரு இதுதான். இதுக்கு வந்து இன்னும் ஒரு இந்த கேள்விக்கான பதில் இல்லை. இந்த கேள்விக்கு பதிலாக இதை தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அவங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே பயனுள்ள வீடியோவாக தான் நான் போட்டுட்டு வரேன். நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். நிறைய வீடியோஸ் நான் வந்து போட்டே இருக்கேன், இன்னும் போடுவேன். நன்றி. வாழ்க வளமுடன்.